காலையில ஒரு பாப்பா வந்துச்சுமா போட்டோ எடுக்க. நிறைய பேர் போட்டோ எடுக்க வர்றாங்க. நான் போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு என்ன அவங்க வீடியோ விரும்பி பாக்குறாங்கல்ல, சரி நான் போட்டோக்கு போஸ்ட் எல்லாம் குடுத்துட்டு நான் வந்துடுவேன். இன்னைக்கு ஒரு பாப்பா வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுச்சு, என்ன சொல்லுச்சு, உங்க வீடியோ ரொம்ப நல்லா பாப்பேங்கோ, நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. பாப்பா அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணேன், நன்றி பாப்பா அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேமா. அப்புறம் அது ஹோட்டல் என்ன சொல்லிச்சு பொசுக்குன்னு, அக்கா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, ஐ லவ் யூ கா அப்படின்னு சொல்லிச்சுப்பா. எனக்கு வெக்கமா வந்துருச்சு. எங்கம்மா பொம்பளை பிள்ளைக்கு ஐ லவ் யூ சொல்லுவாங்க. உண்மையிலே நேசிக்கிறவங்க வந்து அது சொல்லுவாங்க. உன்னை வந்து உண்மையிலே அந்த பொண்ணு நேசிச்சிருக்கு. பொம்பளை பிள்ளை நேசிச்சா அதுக்கு பேர் லவ்னா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் குடுத்துன நடத்தணும்னா சொல்லிச்சு அந்த பிள்ளை. ஏடியா போக்க தவளை போவாளா, ஒரு பிள்ளை போட்டோ எடுக்க கூப்பிடுச்சா போக மாட்டாளாம். போட்டானா நான் எடுத்தேன். அப்படி லாஸ்ட்ல என்ன தெரியுமா சொல்லுச்சு, ஐ லவ் யூ கான்னு சொல்லுச்சு. அப்ப உன்னை உண்மையா நேசிச்சிருக்கு. தப்பு இல்ல, இப்ப இருக்க காலகட்டத்துல என்னென்ன நடக்குது பாக்குறீல்ல. அவங்களுக்கு இருந்தா ஓகேதான். ஆனா எங்க குடும்பத்துல இப்படிலாம் பேசினா திட்டுவாங்கன்னு சொல்லி நான் உன்னை சொன்னேன். ஆனா நீ என்ன இப்ப வீடியோல இப்படி மாத்தி பேசுற. அதாவது உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை நேசிச்சிருக்கா. நான் தான் அப்ப தப்பா புரிஞ்சுட்டேனா? எஸ், பாவல்ல அவ்வளவு மனசை காயப்படுத்திருப்பேன்ல. oh my god, I see. வாவ், நான் நாளைக்கு போயிட்டு சாரி கேட்டுருவேன். ஓகே, சாரிடா போப்போ, சாரி ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஓகே ஓகே.